அப்படி அருமையுடைய அண்ணன் தம்பிமார்கள் என்னுடைய தாய் குந்தமா தேவியை விடுத்து செல்கின்றேன் கைலங்கிரிக்கு. அப்பேற்பட்ட நிலைமை எனக்கு எதோனா உள்ளாங்க. முன்னமே தவகம் செய்த 300 நாள் சுமந்து கண்ணல் சர்க்கரை கழிப்புடன் அழித்து இழுத்து தொட்டில விட்டு ஆட்டி புகாந்தி உழுவ மெச்சம். தாயை விட்டு போலாமா? விட்டு போக கூடாது. தாய் எப்படிப்பட்டவங்க? தெய்வத்துக்கு சமமானவங்க. பேசும் தாய் விட்டு போலாமா? போக கூடாது. வேற என்ன? அப்படி இருந்தாலும் மாதவன் அப்படி இருந்தாலும் ஓ மரோ ஒரு கோத்தனை தலைமுறை ஒரு கோத்தனை தலைமுறை என்ன தெரியாது. கோத்திரன்னா தலைமுறை தப்பு தலைமுறை செய்யறோம். தலைமுறை செய்யறோம். தர்ப்பணம் கொடுத்தா இப்போ பொன்னாச்சி மாலை அமாவாசை அன்னைக்கு போய் எழுந்து தர்ப்பணம் கொடுக்குறோம். ஆமா, எத்தனை தலைமுறை போய் சேரும்? 7 தலைமுறை போறோம். 21 தலைமுறை சேர்ந்தாடி 21 எப்படி
என்ன கேட்டுக்கிறாரு? ஏப்பா, நான் பேசிக்கலாம் இருப்பா அப்புறம். சொன்னல அவர் ஏதோ பாடம் எழுதிங்கிறாரு. அவன் சொல்லிக்கிறாரா? பாருங்க அவரு. அவர் வந்து பாடி விட்டா கூட நல்லா இருக்கும். கூப்பிடலாம். மாதவன் ஐயா இருங்க, சத்தம் பேசிக்கிறீங்க. அப்படி இவர் போன தவம் செய்யும் தவம் ஆமா. கோத்திரத்தை உள்ளபடி மாற்றாடி ஆள் செய்யணும். ஆமா. இவர் செய்யற தவம் 21 தலைமுறைக்கும் சேருமா. ஆமா, 21 தலைமுறை. ஆமா ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் இது சொல்ல சேர்ற யாரு? இதெல்லாம் காரணம் யாரு? யாரு? அப்படியே எங்க அப்பா. மாதவன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? மாலும் துரியோதனன் யாரு சிங்க உள்ள காத்து. அதாவது இந்த கானகத்தில் போடுகிற மிருகங்கள் வாழக்கூடிய கானகம். அப்படி புலி சிங்கம் கரி என்று சொல்லக்கூடிய போடுகிற அதாவது மிருகங்கள் வாழக்கூடிய கானகத்தில் ஓட்டி வைத்தான். அவன் என்னவோ கெட்டதே பண்ணா. அவன் கெட்டதான் பண்ணா. ஆமா. எல்லாமே உங்களுக்கு நல்லதே முடிஞ்சு போச்சு. இல்லன்னா இந்த வேஷம் போடுவீங்களா? அதானே. சிவத்தை பாப்பீங்களா? பார்க்க முடியுமா? தவத்தை செய்வீங்களா? செய்ய முடியாது. யாரால முடியும்? என்ன முடியாது. முடியுமா? முடியாது. இல்ல மணியனால முடியுமா? நான் அவர் போவாரு. ஆ? அவர் போவார். நான் போற கை. அதனால அவன் செய்தது தீமை. தீமை தீமையிலும் ஒரு நன்மை. நன்மை. ஆனா. தீமையிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. நன்மை இருக்குது உங்களுக்கு. அப்படி பருத்திங்கள் ஓட்டி வைத்தான் ஆ. படுபாவி துரியன். அப்படிதான் மாதவன் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? நான் மண்ணுக்குள்ளே பிறந்து